வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டீட்டெயில் என்னென்னா இபிஎஃப்ஓவில் அசிஸ்டன்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கமிஷனரோட ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு அப்ளிகேஷன் ஆல்ரெடி 22 ஸ்டார்ட் ஆகிட்டு ஆகஸ்ட்டில். லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 11th செப்டம்பர். இதோட டெஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20th டிசம்பர் நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 80 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கேட்டரில் என்னென்ன கம்யூனிட்டியில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதிலே கொடுத்துருக்காங்க. கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆப்ஜெக்டிவ் டைப் தான். 120 கொஸ்டின்ஸு 300 மார்க்ஸ் இருக்குது. நெகட்டிவ் மார்க்கு உண்டு. லாங்குவேஜ் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. மெயின் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர் டிகிரி. ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அன்ரிசர்வ்டுக்கு வந்து 35 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓபிசிக்கு 38 வரைக்கும் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 40 இயர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது மேக்ஸிமம் எல்லாருமே ஓரளவுக்கு ஏஜ் கவர் ஆகும். ப்ராசஸ் பார்த்திங்கன்னா எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமுக்கு அப்புறம் இன்டர்வியூ. எக்ஸாம் பொறுத்தளவுக்கு 75% வெயிட்டேஜ், இன்டர்வியூ வந்து 25% வெயிட்டேஜ் வச்சு இருக்கிறதா சொல்லி போட்டிருக்காங்க. சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக உள்ள இது மாதிரி தான். ஜென்ரல் இங்கிலீஷு, இந்தியாவோட கல்ச்சர், ஹெரிட்டேஜ், ஃப்ரீடம் மூமெண்ட்ஸ், அப்புறம் இந்தியன் எக்கனாமி, இந்தியாவோட கான்ஸ்டியூஷன்ஸ், அப்புறம் வந்து ஜென்ரல் சயின்ஸு, மேக்ஸு, ரீசனிங், லேபர் லாஸ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்சி, அப்புறம் கரண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 rupees. அப்புறம் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ அந்த உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் கிடைக்க வாய்ப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது ரொம்ப சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். இதில் ஒரு மெயின் விஷயம் என்னென்னா எக்ஸாம் சென்டர் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் இது தான் கொடுத்துருக்காங்க. மேஜர் சிட்டி தான் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு புக் பண்ணுறவங்களுக்கு அந்த இதை சீட்டை புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு அடுத்தடுத்து அவைலபிள் சீட்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து புக் பண்ண முடியும். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு பேசிஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். சீட் ஃபில் ஆகிட்டுனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே அடுத்த சென்டர் தான் சூஸ் பண்ணி ஆகணும். அதே மாதிரி அதில் சீட் எதுவுமே இல்லை அப்படிங்கன்னா அடுத்தடுத்து நமக்கு போகக்கூடிய சென்டர் வந்து கொஞ்சம் லாங்கில் உள்ள சென்டராக வந்து அமைஞ்சிடும். ஸோ அதனால் எல்லா டாக்குமெண்ட்ஸ் வச்சு சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். ஓபிசி வச்சு அப்ளை பண்ணுங்கள். ஓபிசி வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 38 வரைக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுற ப்ராசஸ் தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.